ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமா நம்ம 2 அத்தியாயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நான் 3வது அத்தியாயம் தொடங்குறேன். இப்ப இந்த 3வது அத்தியாயம் தொடக்கத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மது வித்யா அப்படின்னு ஒரு வித்யை வருது. மது வித்யாங்கிறது ஒரு கல்வி. வித்யான்னா கல்வி அப்படின்னு அர்த்தம். இந்த 3வது அத்தியாயத்துல மொத்தம் 19 பகுதிகள் இருக்கு. இந்த 19 பகுதிகள்ல நிறைய விரிவான விஷயங்கள்ல இந்த சாஸ்திரம் பேசுது. சாந்தோக்கிய உபநிஷதம் நல்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேச போகுது. இப்ப மது வித்யா அப்படின்னா, மது அப்படின்னா தேன் அர்த்தம். மது அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்டு. அது நம்ம தமிழாக்கம் பண்ணும்போது தேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்ப இந்த மது வித்யா ஒரு 5 பகுதிகள் இருக்கு உள்ள. மது வித்யையே ஒரு 5 விதமான பகுதிகள் இருக்கு. அப்புறம் அதனுடைய பலன்களும் இருக்கு இதுலயே. மது வித்யா எப்படி அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறதையும் இதுல பேசுது. அப்புறம் காயத்ரி பிரம்ம வித்தை அப்படின்ட்டு காயத்ரி பிரம்ம வித்யா இதுல பேசுது. இப்ப காயத்ரி பிரம்ம வித்தை அப்படிங்கிறது நாம உபாசனா பண்ணக்கூடிய காயத்ரி மந்திரம் மட்டுமல்ல, அந்த மந்திரத்தை உபாசனா பண்றதுனால என்ன பலன், அதை தியானிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் இதுல விரிவா பேச போகுது. இருதய குகை இருக்கு இல்லையா, நம்முடைய இருதய குகை அப்படிங்கிறது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் வாசல், பிரம்மரந்திரம், உச்சந்தலையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல நீங்க மறந்துடக்கூடாது. இருதயம் அப்படின்னா உடனே நீங்க நெஞ்சு பகுதி கிட்ட போயிடக்கூடாது. இருதயம் அப்படிங்கிறதுக்கு இங்க நம்முடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, புருவ மத்தி அப்படின்னு தான் சொல்லும். இரு புருவங்களுக்கும் மத்தியில இருக்கிறது தான் இருதயம். அப்புறம் அடுத்தது சாண்டில்ய வித்யா இருக்கு. சாண்டில்ய வித்யை அப்படின்னு ஒரு வித்யை வருது. அப்புறம் ஒரு மகனுடைய ஆயுளுக்கான தியானம் இருக்கு. அதாவது ஒரு தந்தை தன்னுடைய மகன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது போல ஒரு தியானம் இருக்கு. அப்புறம் பொதுவாக பெரியவர்கள் நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தியான முறை இருக்கு. அப்புறம் வாழ்க்கையே ஒரு வேள்வி அப்படிங்கிற முறையில சில விஷயங்களை சொல்லுது. அப்புறம் மனசும் இந்த ஆகாசத்துக்கும் உண்டான ஒரு இணைப்புக்கான ஒரு தியானம் இருக்கு. இதெல்லாம் இந்த 3வது அத்தியாயத்துல பேசப்படுகின்ற விஷயங்களாக நம்ம பார்க்கிறோம். இப்போ நாம இதுல தொடங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மது வித்யா அப்படின்ட்டு தேன் என்ற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இப்ப இந்த அத்தியாயம் 3 என்ன சொல்ல வருதுன்னா, மது என்றால் தேன் அப்படின்னு தொடங்குது. அந்த தேன் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா, இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கான வாழ்வியல் ஆதாரமா என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியன் தான் இருக்கு. இப்ப சூரியன் இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. அப்ப இங்க சூரியனை பிரதான தேவதையாக பார்க்குது இந்த இடத்துல. அப்ப சூரியனை பிரதான தேவதையாக பார்க்கும்போது, இப்ப நாம இங்க பூமியில செய்கின்ற செயல் விளைவுகள் இருக்கு இல்லையா, நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம அந்த செயலை செஞ்சிடுவோம். ஆனா அந்த செயலுடைய பலாபலன்கள் வரும்போதுதான் அது நமக்கு நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா அப்படிங்கறத அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப இந்த செயல் விளைவுகளுக்கான பலாபலன்களை நாம இந்த பூமியில அனுபவிப்பதற்கு எது ஆதாரமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தான் ஆதாரமா இருக்கு. அதனால சூரிய தேவதையை இங்க வழிபாடு பண்ணுவதாகவே இந்த சாஸ்திரம் தொடங்குது. சூரியனை தேனாகவே இங்கு பார்க்குது. அதுதான் இங்க மது வித்யா அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப மது வித்யா அப்படின்னா தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த தேன் எது அப்படின்னா சூரியன் தான் இங்க தேன். அப்ப இங்க சூரியன் தான் தேன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில சொல்லுது அப்படின்னா, சூரியனை நீங்க விடியற் காலையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிவந்த நிறத்துல அப்படியே பளபளபளன்னு அப்படியே ஒரு பந்து மாதிரி வரும். அதை பார்ப்பதற்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பழம் மாதிரி இருக்கும். ஆனா அது தேனுடைய நிறத்திலயும் இருக்கும். தேன் பார்ப்பதற்கு எப்படி ஒரு சிவந்த நிறத்துல இருக்கு, அது மாதிரி ஒரு தேனையோட ஒப்பிடப்படுகிறது இந்த உபநிஷத்து சூரியனை.
அப்ப தேனீக்கள் வந்து எவ்வாறு தேனை வந்து சமர்ப்பிக்கின்ற முறையை வந்து நம்ம கற்பனையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு தேன் அடை அப்படியே நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு மூங்கில் இருக்கும். ஒரு மரத்துல வந்து ஒரு மூங்கில் குறுக்குல வரும். ஒரு மரம் போகுதுன்னா, அந்த மரத்துல கிளைகள் இருக்கு இல்லையா? அந்த கிளை குச்சிகள் வந்து குறுக்குல போகுது. அந்த மூங்கில் கழி அல்லது ஒரு குறுக்குல ஏதாவது ஒரு கிளை பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தேன் அடை வந்து அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கு. அப்ப அந்த தேன் அடைய பார்த்தீங்கன்னா, அதுல எல்லா பகுதிகளும் இருக்கு. தேன் அடையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தேன் அடை வந்து ஒரு 3டி இமேஜ். அதாவது கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், அப்புறம் மேற்பக்கம், கீழ்ப்பக்கம் அப்படின்னு எல்லா திசைகள்லயும் அந்த தேன் அடைய நம்ம பார்க்கலாம். தேன் அடைய வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் தெரியுமான்னா அப்படி இல்ல. அது பார்க்கும்போது எல்லா பக்கத்திலும் தெரியும். எல்லா திசைகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு 4 புறங்கள் மட்டும் இல்லாமல் மேற்புறம், கீழ்ப்புறம் ஆகிய எல்லா பக்கங்களிலுமே தேன் அடை இருப்பது போல, தேன் அறைகள் இருப்பது போல இங்கு சுட்டிக்காட்டுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க வந்து ஒரு மரத்தினுடைய கிளைகள் இருக்கு. கிளைகள்ன்றது எப்படி எடுத்துக்குதுன்னா, ஒரு மூங்கில் மரத்த எடுத்துக்குது. ஒரு மூங்கில் மரம் இருக்கு. அந்த மூங்கில் மரத்தினுடைய கிளைகள் வந்து சைடுலயும் ஒரு மூங்கில் இருக்கு இல்லையா? ஒரு மூங்கில் மரம்னா அதனுடைய கிளைகள் சைடுலயும் போகும். அப்ப சைடுல போற ஒரு மூங்கில் குச்சி இருக்கு இல்லையா? அதுல தான் போய் தேன் அடை கட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க சொர்க்கம் தான் வந்து மூங்கில் அப்படின்னு தொடங்குது. முதல்ல வரக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு இந்த பகுதியில. அது வந்து சொர்க்கம் தான் இங்கு வந்து மூங்கில் என்று சொல்லுது. அப்ப அந்த சொர்க்கத்துக்கு கீழே இருக்கின்ற அந்தரிக்ஷம் அப்படிங்கிறது வந்து அல்லது வானம் என்பது வந்து தேன் அடை என்று சொல்லப்படுது. அப்ப இங்க வந்து அந்த சொர்க்கம் விஷயம் வந்து இருக்கு. அந்த சொர்க்கத்துக்கு கீழே வந்து ஒரு வானம் இருக்குது இல்லையா? அது வந்து தேன் அடை. அது வந்து நீர் துகள்களை உறிஞ்சுகின்ற சூரிய கதிர்களில் காணப்படுகின்ற ஒரு அமுதம் என்பது போல இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த சூரியனுடைய கதிர்கள் தான் இங்க வந்து தேனீக்களுடைய முட்டைகள். அப்ப சூரிய தேவன் யார் அப்படின்னா அவன் தான் இங்க தேன் அப்படின்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த உபநிஷதம் வந்து ஒரு தேனீனுடைய அடையோட ஒப்பிட்டு இங்க பேசுது. இந்த மந்திரம் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேன் அடையை எடுத்துக்குது. அந்த தேன் அடையோட ஒப்பிட்டு சூரியனையும் ஒப்பிட்டு பேசுது. அப்ப நம்ம தேனீக்கள் வந்து தேனை சேகரிக்கின்ற முறையை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேன் என்ன பண்ணும்? செடிகளினுடைய பூக்கள்ல கிடைக்கும் அல்லது வேர்கள் மூலமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி அதனுடைய சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து மேல வந்து ஒரு செடியானது வளர்ந்து அதிலிருந்து ஒரு பூக்கள் விடும். அந்த பூக்கள்ல இருந்து தேன்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தேன் சுரக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பூக்களை நோக்கி போகும். சிறகுகளை அடித்துக் கொண்டு சென்று அந்த பூவில அமர்ந்து கொண்டு அதுல இருக்கின்ற தேன்களை எல்லாம் அப்படியே உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்படி உறிஞ்சும் போது அந்த பூக்களுக்கு வந்து கேடுகள் வராம பார்த்துக்கும். அந்த பூக்கள்ல போய் உட்கார்ந்து அந்த பூவ வந்து தொந்தரவு பண்ணாது. அந்த தேனை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே பறந்து வந்துடும். அப்ப அது மாதிரி ஒரு சிறு பகுதியை மட்டும் தேன் வந்து எடுத்துக்கிட்டு தேன் அடைகளை கொண்டு வந்து சேகரிக்கும். இது எடுத்த உடனே அந்த தேனீக்களை உறிஞ்ச உடனே இது நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அதெல்லாம் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அது சாப்பிடாது. அங்க போய் தேனை பூரா உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த தேனை அடைக்குள்ள கொண்டு வந்து திருப்பி அத வெளியே உமிழும். அதாவது வாய் வழியா எடுத்துட்டு போனதை திருப்பி அந்த இடத்துல வந்து உமிழும். அப்ப எப்படி ஒரு எச்சில் தானே தேன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எச்சில் தான். தேன் பூச்சிகளுடைய எச்சில். அப்ப இங்க வந்து இத எப்படி பாக்குது சாஸ்திரம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு வேலை இது. சாதாரண வேலை கிடையாது. தேன் வந்து சேகரிக்கிறது அப்படிங்கிறது தேனீக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை. அது அழகா அது செய்யுது. அதனுடைய பலனை நாம எடுத்துக்கிறோம். மனிதர்கள் நம்ம புத்திசாலித்தனத்துல என்ன பண்றோம்னா, அது கஷ்டப்பட்டு தேனை எல்லாம் சேகரிச்சு வச்சு, அது தேவையான போது குடிச்சுக்கலாம் அப்படின்னு அது வச்சிருக்குது. அந்த தேனுக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாது. இப்ப வந்து வேற ஏதேனும் ஒரு விஷயம்னா அது எக்ஸ்பைரி ஆயிடும். அதாவது அதுக்கு வந்து காலாவதி ஆயிடும். காலாவதின்னா, நீங்க எந்த ஒரு உணவு பண்டமா பார்த்தீங்கன்னாலும் ஒரு டைம் முடிஞ்சதுன்னா அது கெட்டுப் போகும். ஆனா தேன் வந்து கெட்டுப் போகாது. தேனை பொறுத்தவரைக்கும் நீங்க எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அப்படியே இருக்கும். அது கெடவே கெடாது. அப்ப தேனுக்கு அந்த ஒரு மகத்தான சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எந்த அடிப்படையில தேனை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மருத்துவ குணமாவே பார்க்கிறோம். ஏன்னா நெறைய பூக்கள்ல இருந்து தேன்கள் சேகரிக்கப்படுகிறது இல்லையா? அப்ப பூக்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் அந்த தேன் எடுத்துக்கும். அப்ப ஒரு நோயாளிக்கு வந்து தேன் குடுக்கணும். தேன் குடுத்தா அவன் சீக்கிரம் குணமாவான். ஏன்னா, தேன்ல வந்து நெறைய மூலிகைகள், அது பூக்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய மூலிகை சத்துக்கள் எல்லாம் தேன் வழியா நமக்கு வந்து கிடைச்சிடும்.
ஆனா என்ன இப்ப வந்து உண்மையான தேன் கிடைக்கிறது இல்லை. இப்பெல்லாம் சர்க்கரை பாகு தான் கிடைக்குது. ஆனா உண்மையான தேன் இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளவு மகத்தான ஒரு மருந்து. தேன் வந்து ஒரு மகத்தான மருந்து. அதை வந்து நம்ம பார்க்கிறோம் நடைமுறையில. அந்த தேனோட வந்து சூரியனை ஒப்பிடுகிறார்கள் அப்படிங்கும்போது, கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த சூரியன் ஒரு மருந்து மாதிரி தான். இப்ப சூரியன் இல்லன்னா இங்க ஜீவராசிகள் வாழாது. அப்ப இங்க பெரும்பாலான நோய்களுக்கு நிவாரணமே சூரியன் தான். சூரியனோட நீங்க தொடர்புல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பெரும்பாலான நோய்கள் இருக்காது. ஆனா அந்த சூரியனோட தொடர்பு எப்ப ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா, அந்த அந்தி சந்தி நேரம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலை நேரம் சூரியன் அப்படியே சிவந்த நிறத்துல வெளிப்படுகின்ற அந்த நிகழ்வை வந்து நம்ம எப்பயுமே அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அந்த நிலையில தான் சூரியனை நம்ம பார்க்கவும் செய்யணும். ஏன்னா அந்த சிவந்த நிறத்துல ஒரு பழம் போல சூரியன் வந்து பிரகாசித்துக் கொண்டு வெளிப்பட ஆரம்பிக்கும்போது, அதிலிருந்து ஒரு சூரிய கதிர்கள் வெளிப்படுவது குறைவாக இருக்கும். அதாவது அது வந்து ஒரு சிவந்த நிறமா மட்டும் பார்ப்பதற்கு இருக்கும். அதிலிருந்து அந்த கதிர்கள் வந்து வெளிவராம இருக்கும். அதாவது அந்த கதிர்கள் அந்த நேரத்துல கண்ணுக்கு தெரியாத நிலையில நம்முடைய பார்வை வந்து சூரியனை நல்லா பார்க்க முடியும். அப்ப அந்த சிவந்த நிறத்தை நீங்க பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா, கண்ணுக்குள்ள வந்து நிறைய சக்தி கிடைக்கும். அதனால ரிஷிகள் எல்லாம் பண்டைய ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, கண்களை வந்து வலிமைப்படுத்துவதற்கும், கண்களை வந்து நல்லா ஆரோக்கியம் பண்ணுவதற்கும், அந்த சூரியனை பார்த்தே வந்து கண்கள்ல ஆரோக்கியப்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் வந்து கண்ணாடி போட வேண்டிய அவசியமே தேவையில்லாம இருந்தது. அன்றைக்கெல்லாம். இப்ப இன்றைக்கெல்லாம் ஏன் நம்ம கண்ணாடி போடுறோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம எழுந்திருக்கிறதே 8 மணி, 9 மணி தான் எழுந்திருக்கிறோம். இன்றைக்கு ஜெனரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரும்பாலான குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, எழுந்திருக்கிறதே பெட்ட விட்டு எழுந்திருக்கும் போது 7, 7:30, 8. ஏதோ ஸ்கூலுக்கு போகணும்னா வேணா அடிச்சு புடிச்சு ஒரு 7க்கா எழுந்திருச்சுருவாங்க. 7 மணிக்கு எழுந்திருச்சுருவாங்க. ஆனா அந்த 7 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து பாதி தூரத்துக்கே வந்துடும். கிட்டத்தட்ட பயங்கரமான பவர்ஃபுல்லா பிரைட்னஸா வந்துடும். அப்பெல்லாம் பார்க்கவே முடியாது சூரியனை. அப்ப சூரியனை பார்ப்பதற்கான ஒரு நேரம் இருக்கு இல்லையா? விடியற் காலையில அந்த இரவும், பகலும் சந்திக்கின்ற ஒரு நேரத்துல அழகா சூரியன் வெளிக்கிளம்பும் போது யார் பார்க்கிறானோ, அவன் சூரியனுடைய அத்தனை ஆற்றல்களையும் பெறுகின்றான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த பூடகமா பேசுது. சாஸ்திரம் வந்து ரொம்ப பூடகமா பேசுது. அதாவது தேனுடைய மருத்துவ குணத்தையும், சூரியனுடைய மருத்துவ குணத்தையும் இங்க வந்து பூடகமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க வந்து அந்த தேனை வந்து ஒரு தெய்வீக நிலையை பார்க்கிற மாரி, சூரியனையும் ஒரு தெய்வீக நிலையில பார்க்கிற மாரி, இங்க எல்லாம் தெய்வாம்சம் பொருந்தியது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க சொல்லுது. அப்ப தேனை சேமிக்கின்ற முறை வந்து வேத கர்மங்களிலிருந்து அதற்கான உரிய பலனை பெறுவதற்காக இங்க ஒப்பீடு செய்யப்படுகிறது. இப்ப வேத யாகங்கள் அல்லது வேத கர்மங்கள் தான் இங்க வந்து பூக்கள் என்று பார்க்கப்படுகிறது. இப்ப வேதத்துல செய்யக்கூடிய வேள்விகள் இருக்கு இல்லையா? அந்த வேள்விகள் தான் இங்க பூக்கள். யாகத்திற்கான வேத மந்திரங்கள் தான் இங்க வந்து தேனீக்கள். அதாவது எப்படி வந்து ஒரு தேனுடைய வாழ்க்கை முறை இருக்கு. தேன்னா தேனீக்களுடைய வாழ்க்கை முறை. அப்படி புரிஞ்சுக்கணும். தேனீக்களுடைய வாழ்க்கை முறை என்பது, தேனீக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகுது. அங்க போய் தேனை சேகரிக்குது. அப்புறம் அந்த தேனை கொண்டு வந்து தேன் அடையில வைக்குது. அப்புறம் அதை வந்து பராமரிக்குது. அப்புறம் அந்த தேன் கூடு வந்து பெருசாகிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி தேனீக்கள் வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழுதோ, அதை அப்படியே வேத யாக யக்ஞங்களோட ஒப்பீடு செய்து ரிஷிகள் இங்க பேசுறாங்க. அப்ப வேத யாகங்கள் அல்லது வேத கர்மங்கள் தான் வந்து பூக்களாகவும், பூக்கள்னா அந்த தேனை சேகரிக்கக்கூடிய பூக்களாகவும், யாகத்திற்கான வேத மந்திரங்கள் தான் தேனீக்களாகவும் இங்க ஒப்பீடு செய்யப்படுகிறது. அப்ப வேத யாகங்களில் சோம ரசம் இருக்கு. வேத யாகங்களில் வந்து சோம ரசம் அப்படின்னா, அந்த வேத யாகங்கள் செய்து அதிலிருந்து பெறக்கூடிய ஒரு சோமபானம் என்று சொல்லக்கூடிய ரசத்தை ஒரு மந்திரபூர்வமாக பிழிந்து எடுக்கப்படுகின்ற சாறு இருக்குது இல்லையா? அந்த சாறு வந்து அந்த காலத்துல சாம வேதத்தினுடைய அடிப்படையில அதை உருவாக்கினார்கள். ஆனா இப்ப வந்து அதை நம்ம செய்யறது கிடையாது. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? வேத மந்திரங்கள் உபயோகப்படுத்தியோ அல்லது வேத முறைகளையோ நம்ம பயன்பாட்டுல இல்ல. இப்ப நம்ம அதுக்கு பதிலா டாஸ்மாக் சரக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்ப டாஸ்மாக் எல்லாம் இருக்கு இல்லையா? கெமிக்கல். அப்ப அந்த கெமிக்கல் சரக்கு தான் இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரம் போய் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் இயற்கை ரசம் இருக்கு. அதாவது இயற்கையே எல்லாம் கொடுத்தது. இப்ப கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பனை மரத்துல இருந்து பனங்கல் இறக்குவாங்க. அந்த பனங்கல்லுல இருந்து தான் பனங்கருப்பட்டி செய்வாங்க. அந்த பனங்கல்லு, பனங்கருப்பட்டி எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு பலத்த குடுக்கும். நம்முடைய உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அபரிமிதமான ஆற்றலையும், வலிமையும் கொடுக்கக்கூடியது தான் பனைமரத்துக்கான ஒரு சக்தி. பனங்கிழங்கு இருக்கு. பனங்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னாலும் அவ்வளவு உடம்புக்கு வந்து ஒரு தைரியத்தையும், ஒரு தெம்பு குடுக்கும். அப்ப இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டு நம்முடைய பாரத தேசத்துல ஒழிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, விழிப்புணர்வு இன்மை.
அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டுல ஆக்குபை பண்ணும்போது, படையெடுத்து வந்து நம்ம நாட்டை பிடிச்சுக்கும் போது, நம்ம கிட்ட இருந்து என்னென்ன வளம் தருகின்ற விஷயங்களையோ அதை பூரா முதல்ல அழிச்சாங்க. ஏன்னா அதெல்லாம் அழிச்சா தான் அவங்களுடைய ப்ராடக்ட்ட கொண்டு வந்து இங்க மார்க்கெட் பண்ண முடியும். அப்ப அவங்களுடைய ப்ராடக்ட் இங்க கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா, பனை மரத்த பூரா அழிச்சுட்டா உங்களுக்கு பனங்கல் கிடைக்காது. பனை மரத்தினுடைய சத்துக்கள் நீங்க பெற முடியாது. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு மாற்று வழி ஏதாவது தேடணும் இல்லையா? அதுக்கு அவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா, இந்த மாரி புது புது எண்ணெய்கள கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்ப மார்க்கெட்ல நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியகாந்தி எண்ணெய்ன்னு கொண்டு வந்து குடுக்குறான். சன்ஃப்ளவர் ஆயில்ன்னு சொல்றாங்க இல்லையா? சன்ஃப்ளவர் ஆயில்னா உண்மையிலேயே சன்ஃப்ளவர்ல இருந்து எடுக்குறானான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா சன்ஃப்ளவர் எடுத்தான்னா, எவ்வளவு சன்ஃப்ளவர் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும்? யோசனை பண்ணி பாருங்களேன். பல ஏக்கரா கணக்குல நீங்க சன்ஃப்ளவர் விவசாயம் பண்ணீங்கன்னா, 1000 ஏக்கராக்கள் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர பூரா சேகரிச்சு, நீங்க அத வந்து அதிலிருந்து ஒரு ஆயில் எடுத்தீங்கன்னா, சும்மா அளவா தான் கிடைக்கும். ஒரு 1000 லிட்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த 1000 லிட்டர் வந்து இந்த கன்சியூமருக்கு போதுமா? இந்த உலக மக்களுக்கு, இந்த இந்தியாவுல இருக்கிற மக்கள் தொகைக்கு போதுமானா எப்படி போதும்? போதாது. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே விவசாயம் வந்து சன்ஃப்ளவர் பண்ணணும். அப்பதான் நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் பெற முடியும். அது சாத்தியமே இல்ல. ஆனா இவன் சன்ஃப்ளவர்ன்னு நம்ம கிட்ட கொண்டு வந்து மார்க்கெட் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புது ட்ரெண்ட் அந்த சன்ஃப்ளவர்ங்கிற ஒரு பேர வச்சுக்கிட்டு, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பெட்ரோலியம் கழிவு இருக்கு இல்லையா? பெட்ரோலியம் எல்லாம் வந்து கார் வெஹிக்கிள்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போக, மீதி இருக்கிற கழிவுப் பொருட்கள வந்து சுத்திகரிப்பு பண்றாங்க. அதுக்கு சில ரசாயனங்கள போட்டு சுத்திகரிப்பு பண்ணும்போது, அது ஒரு ஆயில் கன்டென்ட்டா மாறுது. ஆயில் மாதிரி சேஞ்ச் ஆகுது. அப்ப அந்த ஆயிலா மாறுன உடனே அந்த ஆயில வந்து சுத்திகரிப்பு பண்றதுனால, அது உணவுக்கான ஒரு உபயோகப் பொருளாக மாத்தி குடுத்துடுறாங்க. அப்ப அத வந்து ரீபேக் பண்ணி, இத வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு பேர போட்டு மார்க்கெட்ல பிராண்டா கொண்டு வரான். அதுக்கு வின்னர், அந்த வின்னர், இந்த வின்னர்ன்னு ஏதேதோ பேர்ல போட்டு மார்க்கெட் பண்றாங்க. அது தங்கம்னு போட்டா தான் வாங்குவோம். நீங்க வந்து சில்வர் அல்ல அலுமினிய வின்னர்ன்னு போட்டா வாங்க மாட்டீங்க. அலுமினிய வின்னர்னா அது மட்டமான பொருளு. வின்னர்னா ஆஹா தங்க பொருள் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா? கோல்டுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி. அதனால எண்ணெய் கூட கோல்டுல இருந்தா தான் நம்ம வாங்குவோம். ஏன்னா நம்மளுடைய சைக்காலஜிக்கலா அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். என்னன்னா இவன் வந்து இப்படிதான் மக்கள் மனோபாவம். அது முட்டாள் கூட்டம். நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் ஒத்துக்கும், கேட்டுக்கும் அப்படின்னு அவங்க நல்லா ட்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மார்க்கெட் பண்றாங்க இல்லையா? எல்லாம் வெளிநாட்டு சரக்கு தான் இத்தனையும். அதாவது இதுக்கு பூரா இலுமினாட்டிஸ் வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மாரி ப்ராடக்ட்ட கொண்டு வரான். அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, மாற்று எண்ணெய்கள வந்து தேங்காய் எண்ணெயிலயும், எள்ளுல இருந்து எடுக்க ஆரம்பிச்ச உடனே, அத வந்து வேணும்ட்டே ஒரு கதை கட்டி விடுவான். எப்படி கதை கட்டி விடுவான்னா, தேங்காய் வந்து கொழுப்பு. நீங்க தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா, அது கொலஸ்ட்ரால் ஃபார்ம் பண்ணி உங்களுடைய ஹார்ட்ட பிளாக் பண்ணும். அப்போ இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா, உங்களுக்கு ஆயில் வந்து ஹார்ட்ட பிளாக் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். ஆகவே தேங்காய் எண்ணெயை தவிர்த்து விட வேண்டும் என்று விளம்பரம் பண்ணுவான். அப்பதான் நீங்க இந்த சூரியகாந்தி எண்ணெய் நீங்க வாங்குவீங்கன்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து கொழுப்பே கிடையாது. தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அமிர்தம் மாதிரி. தேங்காய் பாலும், தேங்காய் எண்ணெயும் தேவாமிர்தத்துக்கு சமம். ஏன்னா, அது எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அவ்வளவு சக்தி தேங்காயில இருக்கு. தேங்காய்க்கும் அவ்வளவு மகத்துவம் இருக்கு. இப்போ நீங்க வந்து தேங்காய் பால், மாங்காய் பால்ன்னுலாம் சித்தர்கள் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிள் ப்ராடக்ட். இப்போ நமக்கு வர்ற தேங்காய் எண்ணெய் வந்து ஏன் சரியில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய்கள கூட நம்ம ஒழுங்கா எடுக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, ரசாயனம் கலந்துட்டோம். இப்ப தேங்காயினுடைய இயற்கை வளம் போயிடுச்சு. இப்ப தேங்காயில பார்த்தீங்கன்னா, இன்றைய விவசாயிகள் பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ் போட ஆரம்பிச்சுட்டான். பூரா அந்த யூரியா, அது இதுன்ட்டு நெறைய தேவையில்லாத உரங்களை போட்டு, போட்டு தேங்காய வந்து பெருசு பண்றான். தேங்காயினுடைய ரியல் சைஸ விட அத பிக் சைஸா மாத்துறான். உள்ள பார்த்தீங்கன்னா, ரொம்ப பருப்பெல்லாம் பெருசு பெருசா இருக்கிற மாரி கொண்டு வரான். பட் இப்ப நீங்க அந்த பருப்ப கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு மாரி சக்க மாரி இருக்கும். டேஸ்ட்டே இருக்காது. ஆனா முன்னெல்லாம் தேங்காய் வந்து ஓரளவுக்கு பருப்பு திக்னஸ் கம்மியா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டீங்கன்னா ஒரு அவ்வளவு சுவையா இருக்கும். அந்த மாரி தேங்காய்கள்லாம் நம்ம இயற்கை தேங்காய்கள ஒரு காலத்துல நம்ம அறுவடை பண்ணோம். இப்ப இயற்கை தேங்காவ அறுவடை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து மக்கள் எப்படியும் இந்த எண்ணெயிலன்னா அந்த எண்ணெய்க்கு போவான். அங்கேயும் அவன முடிச்சு கட்டணும். தேங்காய் எண்ணெய் தானே நீ வாங்க போற. தேங்காயிலயும் நான் வந்து ரசாயனத்த கலத்தரலான்ட்டு அங்கேயும் கொண்டு வந்து எண்ணெய்க்கு பதிலா அங்க வந்து ஃபெர்டிலைசர்ஸ கொண்டு வந்து போட்டுருவான். அப்ப எந்த வகையில நீங்க பார்த்தாலும் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைடு, அப்புறம் நீங்க இந்த மாரி ஆயிலு எப்படி எந்தெந்த ரூட்ல மக்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள் இருக்கோ, அதுல பூரா இல்லுமினாட்டிஸ் வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அத வச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நாமளும் அவங்களுக்கு வேணுங்கிறத குடுத்து, குடுத்து வாங்கி, வாங்கி வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம இத பத்தி விழிச்சுக்கிறதே கிடையாது. விழிப்புணர்வு வருவதே கிடையாது. இத பத்தி நெறைய பேர் நெறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க. பேப்பர்ல படிப்போம். அப்போதைக்கு அத கேட்போம். அப்புறம் மாறிடுவோம். ஏன்னா நமக்கும்
விலைவாசி கூடிக்கிட்டே போகிறத பார்க்கும்போது சாதா எண்ணெயே போதும், இந்த பெட்ரோலியம் எண்ணெயே போதும் அப்படின்ட்டு பெட்ரோலியம் எண்ணெய் என்ன ஒரு பாக்கெட் வந்து லிட்டர் நீங்க 95 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனா நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் வாங்கினா 300 ரூபா வரும். லிட்டர் வந்து 3 மடங்கு விலை. அது என்ன 3 மடங்கு விலை ஆச்சுன்னா இவங்க திட்டமிட்டு அப்படி செஞ்சு வச்சிருக்கானுங்க. காரணம் என்னன்னா விவசாயத்துல அந்த பொருளை நீங்க அதிகமா ப்ராடக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக விலைவாசியை வேணும்ட்டே உயர்த்தி விடுவான். அந்த தேங்காயினுடைய வரத்தை வந்து இவனுங்க ஃபெர்டிலைசர்லயே பணத்தை வந்து நிறைய பேர் விவசாயிங்க இழந்துருவாங்க. ஏன்னா நானுமே தென்னந்தோப்புல ஒரு 15 வருஷம் இருந்தேன். நான் தென்னை மரத்தை விவசாயம் பண்ணிட்டு இருந்தவன் தான் நான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நீங்க ஒன்ஸ் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை நாம வந்து தென்னை மரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவை பொறுத்து நம்ம செலவு செய்யணும். ஒரு 10 ஏக்கர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் வந்து நம்ம ஃபெர்டிலைசர்ஸ்ல வந்து போட்டா தான் அந்த 70ல இருந்து 80,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த ஃபெர்டிலைசர்ஸை வாங்கி தேங்காய் மரங்களுக்கெல்லாம் போட்டு அப்புறம் அதுல இருந்து தேங்காவை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு தேங்காவுடைய விலை வந்து அங்க விவசாய தோட்டத்துல 15 ரூபா 12 ரூபா ரேட்டு தான் எடுப்பானுங்க. இங்க வந்து உங்களுக்கு 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பாங்க. அங்க வெறும் 12 ரூபாய்க்கு தான் தேங்காய் விவசாய பூமியில. அப்ப என்னன்னா இப்ப அவன் கணக்கு போட்டு பார்ப்பான். 70,000 ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேன். ஒரு ஏக்கராவுக்கு வந்து 70 தென்னை மரம், 10 ஏக்கராவுக்கு 700 மரம். அப்ப 700 மரத்துல இருந்து ஒரு மரத்துல வந்து ஒரு 10 காய் 20 காயின்னு கணக்கு போட்டா கூட அவனுக்கு கிடைக்கிற காய் பாத்தீங்கன்னா 3000 காய் 4000 காய் தான் வரும். பெருசா அவன் போட்ட காசு கூட எடுக்க முடியாது. விவசாயினால பாத்தீங்கன்னா அந்த உரத்துக்கு போட்ட காசை கூட அவன் எடுக்க முடியாது. உரத்துக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருப்பான், அந்த உரம் வைக்கிறதுக்கு உண்டான லேபர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பான். அவன் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தானா விவசாயி உண்மையிலேயே நஷ்டம் அடைவான். விவசாயி லாபத்தை பார்க்க மாட்டான். ஆனா இடைத்தரகர்கள் வந்து அதை 12 ரூபாய்க்கு தூக்கிட்டு வந்து 20 ரூபாய் சொல்லி 20ல இருந்து 30 ரூபாய்க்கு நம்ம கிட்ட வந்து ரீட்டைல் மார்க்கெட்ல ஒரு தேங்காய் விலை விக்குதுன்னா அதனுடைய உண்மையான அசல் விலை அங்க தோப்புல வந்து 12 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஆனா இப்படிதான் இன்றைக்கு மார்க்கெட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப விவசாயி வந்து உண்மையிலேயே வாழ்றது கிடையாது. அவன் வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டாங்க. அதனாலேயே விவசாயிகள் பூரா நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டாங்க. நிறைய பேர் விவசாய பூமிகளை விற்பனை பண்ணிட்டாங்க. அதாவது விவசாய விளைநிலங்களை பூரா வந்து ரியல் எஸ்டேட்காரன் வாங்கி பூரா லே அவுட் போட்டு எல்லாம் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப இப்படி எல்லாம் நம்ம நாட்டுல வந்து நிறைய அயோக்கியத்தனம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விழிப்புணர்வு இல்லை. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப எதுக்கு இதெல்லாம் நான் இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா அதாவது இயற்கையாவே நமக்கு இறைவன் இவ்வளவு விஷயங்களை கொடுக்குறான். ஆனா அதை பயன்படுத்த தெரியாத ஒரு பரிதாப நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு நம்ம இடத்துல விழிப்புணர்வு இல்லை. அதற்கான விவேகம் நம்ம இடத்துல உண்டாவதற்கு காரணமா என்ன? கல்வி முறை சரியில்லை. இது மாதிரி கல்வி முறைகளை கற்றால் தானே நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியும். ஆனா இந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கறத இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க வந்து இத ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த உபனிஷத் பேசுறது என்னன்னா ஒரு சூரியனையும் தேனையும் கம்பேர் பண்ணி அந்த தேனுடைய மருத்துவ குணமும் தேனுடைய அத்தனை சிறப்புகளும் எப்படி இருக்குதோ இயற்கையில நம்ம பூமியிலிருந்து பெறுகின்றோமோ அவ்வளவு வளங்களும் சூரியன் இடத்துல இருக்கு. அப்ப சூரியனுடைய அத்தனை சக்திகளும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பயிரினங்களும் பெற்றுக்கொள்கிறது. அப்ப சூரியன்ல இருந்து நம்ம பெறுகின்ற அத்தனை விட்டமின்ஸ்களும் நமக்கு வந்து உணவுலயே கிடைச்சிடுது. அப்ப உணவுல வந்து விட்டமின் ஏல இருந்து நீங்க என்னென்ன பி சி டின்னு நீங்க இசட் வரைக்கும் வேணா விட்டமின் பேரை போட்டு வச்சுக்கிட்டாலும் அத்தனை இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பூரா சூரியன் இடத்துல இருந்தே தான் கிடைக்குது. அதுல ஒரு விட்டமின் வந்து உணவுப் பொருட்கள்ல கிடைக்காது. விட்டமின் டி வந்து நீங்க டைரக்டாவே சூரியன்ல இருந்து தான் எடுக்கணும். அப்ப விட்டமின் டி வந்து நீங்க டைரக்டா சூரியன்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் டைம்ல சூரியனோட நீங்க தொடர்புல இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அந்த சூரியனுடைய சக்தியை வந்து பெற்று உங்களிடத்துல எல்லா விட்டமின்ஸும் கம்ப்ளீட் பாடியில இருக்கும். விட்டமின் டெபிசியன்சி வராது. அப்ப நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அறிவியல் விஷயத்தை நம்ம பண்டைய ரிஷிகள் வந்து நம்முடைய இயற்கையோட பொருத்தி நம்மளை வாழ வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த சாந்தோக்கிய உபனிஷத் பேசுது. இங்க வந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா இங்க இயற்கையும் இறைவனும் வேறு வேறு கிடையாது. இந்த இயற்கையே இறைவனா இருக்கு. அப்ப இந்த இயற்கையே இறைவனாக இருக்கிறதுனால இங்க சூரியனுடைய ஒரு தன்மை நமக்கு தேவைப்படுது, பூக்களுடைய தன்மை நமக்கு தேவைப்படுது. இங்கு படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் ஒன்றை சார்ந்து ஒன்று வாழுகின்றது. அப்ப அந்த அடிப்படை உண்மையை ஆழமாக நமக்கு புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல ரிஷிகள் வந்து சொல்ல வருகின்ற ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை பற்றி நம்ம ரொம்ப விரிவா இப்ப இதுல பார்க்க போறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இங்க சூரியனுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மந்திரம் பேசி பேசி சூரியனுடைய கிழக்கு பகுதியில வந்து தேனடை உருவாகுது, அதுக்கு இப்படி, சூரியனுடைய மேற்கு பகுதியில தேனடை உருவாகுது, இப்படின்ட்டு நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டே போகும். நம்ம அதையெல்லாம் ரொம்ப டீப்பா பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த உபனிஷத்து வந்து ரொம்ப வருஷம் போயிடும் நான் ஏற்கனவே சொன்னதுனால.
நான் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் அந்த உபநிஷத்துல சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அந்த மந்திரங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். ஏன்னா சான்ஸ்கிரிட் மந்திரத்தை வந்து நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன்னா சான்ஸ்கிரிட்ட சொல்லி அப்புறம் தமிழாக்கம் பண்ணி நிறைய டைம் எடுத்துக்கும். நான் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட வந்து உங்களுக்கு கொடுக்க எனக்கு நேரம் பத்துறது இல்ல. அதாவது போதுமான டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. 1 மணி நேரம் நான் எடுத்தாலும் அந்த வகுப்புல நான் சொல்ல வேண்டிய விஷயத்த முழுசா சொல்ல முடியாம போயிடுது. ஆனா நான் அதுவே எனக்கு பத்தல நான் நினைக்கிறேன். ஆனா இதையே கேட்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. 1 மணி நேரம் எடுத்திருக்காரு. 1 மணி நேரம் உட்கார்ந்து எவையா கேட்கறது? 10 நிமிஷம் கேட்கறது எங்களால முடியல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? 10 நிமிஷத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இங்க கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படிங்கும்போது எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. அப்ப இவ்வளவும் நம்ம கத்துக்கிறதுக்கு ஆயுசே பத்தாது. ஆனா வாழும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம நல்ல விதமா வாழணுங்கிறதுக்கு தானே இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க ரிஷிகள் எல்லாம். இப்ப ரிஷிகள் வந்து ஒவ்வொரு உபநிஷத்துலயும் கடுமையான முயற்சி பண்ணியிருக்காங்க. மக்கள் கிட்ட கொண்டு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்ப அதைத்தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க யாக யக்னங்கள்ல நம்ம எப்படி எல்லாவற்றையும் போடுறோமோ அதே மாதிரி இங்க சோமரசம், பால், நெய் ஆகிய திரவங்கள் வந்து யாகங்களிலே ஊற்றப்படும் போது அவைகள் பூக்களாகிய யாகங்களின் புகழ், அழகு முதலிய பலன்களாகிய அமுதமாக வளர்கின்றன. அப்ப யாகத்திற்கான வேத மந்திரங்கள் வந்து தேனீக்களாக வந்து யாக பலன்களாகிய அந்த அமுதத்தை உறிஞ்சு கொண்டு போய் அந்தரிட்சமாகிய தேனடையில் உள்ள தேன் அறைகளில் தேனாக சேமிக்கின்றன. அப்ப யாக பலன்களாக தேன் சேர சேர சூரிய தேவனின் உருவத்தை நன்றாக காண முடிகின்றது. யாக பலன்களுக்கு ஏற்ப அவரில் சிவப்பு, வெண்மை, கருமை, அடர்ந்த கருப்பு வண்ணங்களுள் நடுவில் அசைவும் வெளிப்படுகின்றன. அப்ப வசுக்கள், தேவர்கள், சாத்தியர்கள் முதலானோர்கள் நாலா பக்கமும் நின்று இதனை கண்டு கழிக்கிறார்கள் என்று இங்கு சாஸ்திரம் தேவர்களை இன்னும் பெருமைப்படுத்தி இந்த இடத்துல பேசுது. அப்ப இங்க தெய்வீக மாணவர்கள், தேவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம் என்னன்னா இயற்கை தான் இங்க தேவதைகள், தேவர்கள். இப்ப வசுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வசுக்கள் அப்படிங்கிறது இந்திரன் தான். அதாவது ஒளிக்கடவுள். ஒளிக்கடவுள் அப்படிங்கிறது சூரியனையும் சேர்த்துக்கலாம், இந்திரனையும் சேர்த்துக்கலாம், விஷ்ணுவையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி தேவதைகள் எல்லாம் வந்து ஒளிக்கடவுள்களாக பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் தேவர்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இவர்களெல்லாம் வந்து எல்லா பக்கத்திலும் நின்று இந்த சூரியனை கண்டு கழிக்கிறார்கள் என்று இங்க இந்த உபனிஷத்து வந்து அதை அழகாக ஒரு பாடலாக பாடுகிறது. அதுதான் இங்க சாம கானம், சாம வேதமாக பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூரிய தேவனை, அந்த இறைவனை தியானிப்பவன் அவரை அடைகின்றான். இதுவே மது வித்யா என்று இங்க வந்து இந்த மந்திரம் தொடங்குது. அப்ப இங்க வந்து இந்த உபனிஷத்து வந்து சூரியனை பற்றி பேசுது. அந்த சூரியனே தேன் என்று சொல்லுது. சொர்க்கம் தான் தேனடைன்னு சொல்லுது. சொர்க்கம் ஏன் தேனடைன்னு சொல்லுதுன்னா, இப்ப நீங்க சூரியனை பிரார்த்தனை பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? சந்தோஷம் கிடைக்கணும். அப்ப சந்தோஷம் தான் இங்க உங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கம்னா என்ன? அங்க சந்தோஷம் நிறைந்த இடம் தானே சொர்க்கம். அப்ப நீங்க சூரியனை பிரார்த்தனை பண்ண உடனே உங்களுக்கு தேன் கிடைச்சிடும். தேன் அடைய பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேன் அடையில என்ன இருக்கு? தேன் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க தேனை சுவைக்கலாம் இல்லையா? அனுபவிக்கலாம் இல்லையா? அப்ப தேனை சுவைத்து அனுபவிச்சா அது எப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும். தேனுடைய சுவை வந்து ஒரு அமிர்தம் இல்லையா? அது மாதிரி சூரியனை வந்து நீங்க தேனாக பார்த்து சூரியனையே நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி. அது நீங்க அனுபவம் ஆக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். அப்ப அதை பற்றி இந்த உபனிஷத்து வந்து இன்னும் நிறைய பேச போகுது. அப்ப அதுல வந்து மந்திரங்கள் வந்து முதல் மந்திரம், 2வது மந்திரம் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா, இப்ப சூரியனுடைய கிழக்கு கதிர்கள் தான் தேனடையினுடைய கிழக்கு தேனறைகள். ரிக்கு மந்திரங்களே வந்து தேனீக்கள். ரிக்கு வேதமே இங்க வந்து பூ. நீர் துகள்களே வந்து அமுதம். ரிக்கு மந்திரங்கள் ரிக்கு வேதத்தை தகித்தன. அப்ப அந்த தகிப்பிலிருந்து அதன் சாரமான புகழ், அழகு, ஆற்றல் மிக்க புலன்கள், வலிமை, உண்ணத்தக்க உணவு ஆகியவைகள் எல்லாம் தோன்றின என்பதாக அந்த சூரியனோட ஒப்பிட்டு இந்த தேனடையையும் ஒப்பிட்டு இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் வந்து ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு இவ்வாறு வெளிப்படுத்துகிறது. நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப சுருக்கமா நவீன காலத்தோட ஒப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதாவது ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவலா நான் சொல்லாம, சயின்டிபிக்கலாவும் சொல்லாம, நம்ம நடைமுறை உண்மையான ஒரு விளக்கம் நான் கொடுத்துட்டேன். எந்த மாதிரி விளக்கம்னா, இங்க இயற்கையே இறைவனாக இருப்பதனால, இந்த மனிதனும் இயற்கையின் ஒரு அங்கம் என்பதனால, இங்கு ஒன்றே ஒன்று சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை முறையில பூக்களை சார்ந்து தேனீக்கள் இருப்பது போல சூரியனை சார்ந்து மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சா போதும். ரொம்ப டீப்பா இதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
இங்க வந்து மனிதன் வாழ வேண்டுமானால் இந்த மனித குலம் மட்டுமல்ல, இங்கு படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் இங்கு வாழ வேண்டுமானால் அதற்கு ஆதாரமாக சூரியன் இருந்தாக வேண்டும். சூரியன் இல்லாவிட்டால் இங்கு எந்த உயிரினங்களும் வாழாது. அப்ப சூரியன் தான் இங்கு பிரதான தேவதை. அப்ப சூரியனை வந்து தேனோடு ஒப்பிட்டு உலகிலே ஒரு மனிதன் தேனை சுவைத்தால் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வான், தேனின் மூலமாக அவன் அந்த சுவையை ரசிப்பான், ருசிப்பான். அது அவனுக்கு ஒரு சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, அவனுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தையும் கூட்டுகிறது. ஏனென்றால் தேனினுடைய மகத்துவம் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. பல பூக்களிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த தேனை போல சூரியனும் மருத்துவ குணம் வாய்ந்தவன். அப்ப சூரியனை நம்ம இந்த மாதிரி காலை நேரங்கள்ல போய் நம்ம சூரியனை பார்த்தோம்னா, சூரியனோட தொடர்புல இருந்தோம்னா, நமக்கு அந்த சூரிய சக்தியானது நமக்கு கிடைச்சி நம்முடைய உடம்புல வந்து எல்லா ஆற்றல்களும் மேம்படும், ஆரோக்கியம் வரும். அதை அருமையாக இந்த சாஸ்திரம் வந்து மது வித்யா அப்படிங்கிற இந்த வித்தை மூலமாக நமக்கு புரிய வைக்குது. இதுல ஒவ்வொரு மந்திரங்களும் மது வித்யா 2, மது வித்யா 3 அப்படின்னு ஒரு 5 வித்தைகள் இதுல சொல்லப்படுது. இந்த வித்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வேதங்களை ஒப்பீடு செய்து பேசுது. இப்ப ரிக்வேதத்தை பேசுன மாதிரி மது வித்யா 2ல என்ன பண்ணோம்னா, யஜுர்வேத மந்திரங்கள் வந்து யஜுர்வேதத்தை தகித்தன. அந்த தகுப்பிலிருந்து அதன் சாரமாக புகழ், அழகு, ஆற்றல் மிக்க புலன்கள், வலிமை, உண்ணத்தக்க உணவு ஆகியவைகள் தோன்றின அப்படின்னு ரிப்பீட்டடா அப்படியே வரும். இந்த மந்திரங்கள் பூரா ஒரே வார்த்தையை ரிப்பீட்டடா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுல வேதங்கள் மட்டும் மாத்தி மாத்தி சொல்லும். ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் என்று வேதங்களை மாற்றி மாற்றி சொல்லி 4 வேதங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரும். ஆகவே நாம் இங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா மது வித்தை ஒரு தெளிவுக்கு எடுத்துருது. அப்ப ரிக்கு, யஜுஸ் மற்றும் சாம வேதங்களில் அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் தேனீக்களாகவும், அதே வேதம் சரியாக சொல்வதானால் அந்த வேத கர்மங்கள் வந்து பூக்களாகவும் இங்கு பார்க்கப்பட்டன. அப்ப இங்க அதர்வன மந்திரங்கள் தேனீக்களாக உள்ளன. ஆனால் அதர்வ வேதம் பூவாக இல்லை. பதிலாக இதிகாச புராணங்கள் பூக்களாக இங்கு கொல்லப்பட்டன. ஏனெனில் அதர்வன வேதத்தில் கூறப்பட்டுள்ள கர்மங்களும் இதிகாச புராணங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களும் ஒரே போன்றவைதான் என்று இங்கு மகான்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகவே அதர்வன வேதத்துக்கு பதிலாக இதிகாச புராணங்களின் கர்மங்கள் இங்கு பூக்களாக கூறப்பட்டதாக இந்த இடத்துல நம்ம வந்து உபனிஷத் மந்திரங்களிலே பார்க்கிறோம். அப்ப அதர்வன மந்திரங்கள் இதிகாச புராணங்கள் எல்லாம் தகித்தன. அந்த தகிப்பிலிருந்து அதன் சாரமாக புகழ், வலிமை, உண்ணத்தக்க உணவு ஆகியவைகள் தோன்றின என்பதாக அடுத்த மது வித்யாவை விளக்க கொடுக்குது இந்த சாஸ்திரம். அப்புறம் இன்னும் நாம இதை பத்தி உள்ள போக போக இந்த வித்தைகள் வந்து ஓங்காரத்தை தகித்தன. அந்த தகிப்பிலிருந்து அதன் சாரமாக புகழ், அழகு, ஆற்றல் மிக்க புலன்கள், வலிமை, உண்ணத்தக்க உணவு ஆகியவைகள் தோன்றின என்று மீண்டும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வருது. என்னென்ன விஷயத்த சொல்லுது அப்படின்னா, ரிக்கு மந்திரத்தை முக்கியத்துவம் கொடுத்து பேசுது, யஜுர் மந்திரத்தை முக்கியத்துவம் கொடுத்தது, சாமம், அதர்வனம் என்ற வேதங்களை எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசிய இந்த உபனிஷத்தினுடைய இந்த 3வது அத்தியாயம் ஓங்காரத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றது. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கொண்டே வருகின்றதுதான் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய மது வித்யா. அப்புறம் மேலும் இந்த வித்யா என்ன சொல்லுதுன்னா, சிவப்பு முதலிய இந்த நிறங்கள் சாரங்களின் சாரங்கள், ஏனெனில் வேதங்கள் சாரங்கள், நிறங்கள் அவற்றின் சாரங்கள். இந்த நிறங்கள் அமுதங்களின் அமுதங்கள், ஏனெனில் வேதங்கள் அமுதங்கள், இவை அவற்றின் அமுதங்கள் என்று இங்க ஒப்பீடு செய்து. இப்ப தேன் எப்படி நமக்கு ஒரு அமுதமோ அது மாதிரி இங்க வேதமும் அமுதம் என்று சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, சூரியனை அமுதம் என்று சொன்னது இல்லையா? நம்ம சூரியனை வந்து நம்ம எப்படி தினமும் நம்ம காலையில பார்த்து சூரியனோட தொடர்பை உண்டாக்கிக்கிட்டா நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் உடல் அளவுல மாற்றம் அடையுது இல்லையா? அப்ப இந்த உடல் அளவில் ஏற்படுகின்ற மாற்றம் நமக்கு போதுமா அப்படின்னு கேட்டா போதாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, இப்ப நாம இந்த உடல்ங்கிறது வந்து ஒரு ஸ்தூலமாக இருந்தாலும் இந்த உடல் உருவாவதற்கான ஒரு சூக்கமும் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் இங்க மைண்ட், மனசு. அப்ப இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து, இப்ப நீ வந்து உடல் அளவுல நீ உன்னை ஆரோக்கியப்படுத்தினா மட்டும் இந்த உலகத்துல நீ சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா, உள்ளத்திலையும் நீ வந்து ஆரோக்கியமா இருக்கணும். ஆகவே உடல் ஆரோக்கியம் மட்டும் போதுமானது கிடையாது, உள்ளமும் ஆரோக்கியமாக வேண்டுமானால் அந்த உள்ளத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய மிக உயரிய வித்தை தான் இங்க வேதம் என்று சொல்லப்படுது. அப்ப வேதத்தினுடைய ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வன வேதங்களை எல்லாம் நம்ம உள்ள வாங்கி அதனுடைய சாரத்தை நம்ம உபனிஷதங்களாக எடுத்துக்கொண்டு பருகும் போது நமக்கு மனமும் வந்து மேல்நிலை பரிமாணத்துக்கு உயர்கின்றது. அதாவது மனம் வந்து நம்முடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியம் அடைகிறது. அதாவது உடல் எப்படி ஆரோக்கியம் அடைகிறதோ அது போல மனமும் வந்து ஆரோக்கியம் அடைகிறது. இது மாதிரி 5வது பகுதி நிறைவடைகிறது. அதாவது மொத்தம் வந்து 19 பகுதிகள் இருக்கு. மது வித்யாவுல வந்து
முதல்ல 10 பகுதிகளும் வந்து மது வித்யாவை பற்றியே பேசும். அந்த மது வித்யாவுல முதல் 5 பகுதிகள் வந்து 5 விதமான மது வித்தைகளை தான் சூரியனையும் இப்படி வேதங்களையும் ஓம்காரத்தையும் இப்படி மாத்தி மாத்தி ஒரு 5 வித்தைகள் பேசி முடிச்சுட்டு அப்புறம் அந்த 5 வித்தைகளுடைய பலன்களும் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறது இப்ப சொல்லிட்டு இருக்கு. அப்ப இங்க நாம பலன்கள் என்று பார்க்கும்போது முதலாவதாக இந்த தேனை வந்து யார் சுவைச்சா அப்படின்னா அக்னி தேவனுடைய தலைமையிலே வசுக்கள் அனுபவிக்கின்றனர் என்று சொல்லப்படுது. வசுக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா ஏற்கனவே நான் சொன்னேன், இந்து மதத்துல வந்து நெருப்பு மற்றும் ஒளியுடன் தொடர்புடைய தெய்வங்களை தான் வசுக்கள் என்று சொல்கிறோம். அப்ப இந்த வசுக்கள் பாத்தீங்கன்னா 8 பேர் கொண்ட ஒரு குழுக்களாக இருப்பாங்க. அவங்களை வந்து அஷ்ட வசுக்கள் அப்படின்னு எங்க சாஸ்திரம் பேசும். அது அந்த தேவதைகளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அவர்கள் தான் இங்க வந்து இந்த தேனை பருகுகிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல வருதுன்னா, உண்மையில் தேவர்கள் வந்து எதையும் உண்பது கிடையாது, பருகுவதில்லை. அவர்கள் பார்ப்பதிலேயே திருப்தி அடைகின்றார்கள் என்று இங்க சொல்ல வர்ற விஷயம். அப்ப இங்க தேவர்கள் வந்து பார்ப்பதிலேயே திருப்தி அடைகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து இப்ப நம்ம தேனை நாம ருசிக்கிற மாதிரி நாக்கு வழியா ருசிக்கிறாங்களா? அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. தேவர்கள் வந்து புலன்களே கிடையாது. தேவர்களுக்கு வந்து புலன்கள் இல்லை இல்லையா? அப்ப வெறும் பார்த்தல் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க பேசுறது என்ன அப்படின்னா, அந்த தொடர்பில் இருக்கிறார்கள் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தொடர்பு அப்படிங்கிறது எப்படின்னா பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில நாம இங்க பாத்துக்கணும். நம்ம வந்து தேவர்கள் அப்படின்னா கூட நீங்க வந்து வேற மாதிரி கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏதோ கிரீடம் எல்லாம் போட்டுக்கிட்டு தங்க நகையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு வர தேவர் அப்படி நினைச்சுக்க கூடாது. இங்க தேவர்கள் வசுக்கள் அப்படிங்கிறது ஒளி கடவுள் அப்படிங்கும்போது பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில ஒளி, காற்று, நீர் பூதம் இந்த மாதிரி எல்லா பூதங்களும் சேர்ந்துதான் இங்க தேவதைகளா பார்க்கப்படுது. அப்ப இந்த தேவதைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பு வச்சுக்குது இல்லையா? அந்த தொடர்பானது நம்மை போன்ற புலன்கள் மூலமா தொடர்பு கொள்வது கிடையாது. அதை வந்து இந்த சாஸ்திரம் பூடகமா சொல்லுது. பார்ப்பதிலேயே தொடர்பு உண்டாக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதை நம்ம எப்படி இப்ப புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த பூமியில எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து இப்ப சூரியன் என்ன பண்றான், சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் வந்து பூமியை நோக்கி பாயுது அப்படின்னா இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சூரியனுடைய சக்தியை உள்வாங்கி ஒரு விதமா அதனுடைய இது நடக்குது. அதாவது அதுக்கு எப்படி நம்ம சொல்லணும்னா, இப்ப பச்சையம் அப்படின்னா ஒரு பசுமை நிறத்தை அடையணும், அந்த இலை செடி கொடிகள் எல்லாம் அந்த பச்சையம் என்ற பசுமை நிறத்தை அடையணும்னாலும் சூரியனுடைய சக்தி இருந்தா தான் அந்த பசுமை தன்மையை அது பெற முடியும். ஆனா அந்த பசுமை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சூரியனுடைய சக்தியை பெற்று பெற்று அந்த பச்சையத்தை வெளிப்படுத்தி ஒரு பசுமையாக காணப்பட்டாலும் நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூரியனே வந்து அதுல இருந்த சக்திகள் எல்லாம் திருப்பி உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்படி உறிஞ்ச ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அது அப்படியே பழுப்பு நிறமாகும். அந்த இலைகள் எல்லாம் பச்சை நிறத்துல இருந்து பழுப்பு நிறமாகும், பழுப்பு நிறம் அப்படியே கருப்பு நிறமாகும். அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அது அப்படியே வாடி வதங்கி அப்படியே கீழே உதிரிடும். அந்த இலைகள் தலைகள் எல்லாம் அப்படியே கீழே உதிர ஆரம்பிச்சிடும். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, சூரியன் வந்து சக்தியை கொடுக்கின்ற ஒரு வேலையும் செய்யறாரு, சக்தியை எடுக்கின்ற வேலையும் செய்யறாரு. அப்ப சக்தியை உறிஞ்சிக்கிறாரு. அப்ப நீங்க வந்து இப்ப மேல கொண்டு போய் காக்காவுக்கே நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டு இருக்கிற ரசத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சூரியன் வந்து உறிஞ்சிடுவாரு. அப்ப நீங்க வந்து நல்லா கொலகொலன்னு கொண்டு போய் சாப்பாடை மேல வச்சாலும் மத்தியான நேரத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் காஞ்சி கிடக்கும். அப்ப என்ன ஆயிடுது, அதோட சத்துக்களை ரசங்களை பூரா சூரியன் உறிஞ்சிட்டாருன்னு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சூரியன் அதை எடுத்துக்கிட்டாரு, அந்த சத்துக்களை பூரா சூரியன் எடுத்துக்கிட்டாரு. ஆனா உண்மையிலேயே வந்து அந்த சத்துக்கள் எல்லாம் சூரியன் தான் கொடுத்தாரு. அப்ப மீண்டும் அவரே எடுத்துக்கிட்டாரு பாத்தீங்களா? அப்ப எப்ப எடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த இயற்கையினுடைய ஒரு நீதிக்குள்ள ஒரு ரிதமா நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்ல. அததான் சாஸ்திரம் சொல்லுது. இங்க வந்து எவ்வளவோ விஷயங்கள் இந்த இயற்கையில கொடுப்பதும் பெறுவதுமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இங்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது, ஒன்று பெறப்படுகிறது. அப்ப ஒன்றை ஒன்று சார்ந்து இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு எதுவும் யாரும் கொண்டு வர்றது கிடையாது. எல்லாமே இயற்கையே கொடுக்குது, இயற்கையே எடுத்துக்குது. அப்ப இங்க எல்லாமே இயற்கையினுடைய அம்சம். அப்ப அந்த இயற்கையினுடைய அம்சத்துல தான் இங்க எல்லாமே படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. அப்ப இந்த 3 தொழில்களும் இந்த இயற்கைக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை இங்க வந்து சாஸ்திரம் வந்து தேவதைகளாகவும் வசுக்களாகவும் நிறைய பேரை சொல்லி சொல்லி பெருமையா பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இதை பார்த்துக்கிட்டே வரோம். அப்புறம் இந்த வசுக்களின் நிலையை அடைந்த மனிதன் தனது வினை பயனை அதாவது சுகபோகங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பானா அப்படின்னு பார்த்தா அப்படி தொடர்ந்து அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியாது. அவனது மற்ற வினை பயன்களுக்கு ஏற்ப சில வேளைகளில் அந்த அனுபவம் வந்து மாறி மாறி வரலாம் என்று இங்க சொல்லுது. அப்ப அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு டைம் சுகமா இருப்பதற்கும் ஒரு டைம் துக்கமா இருப்பதற்குமான காரணம் என்ன அப்படின்னா அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் இந்த இயற்கையுடைய நியதி. கொடுப்பதும் இயற்கை தான், அனுபவிப்பதும் இயற்கை தான், எடுப்பதும் இயற்கை தான்.
ஆனா நாம வந்து மனிதர்களாக இருந்து கொண்டு நம்முடைய மனோபாவத்துல நாம அதை பார்க்கும்போது நமக்கு கொடுக்கும் போது சந்தோஷமா இருக்குது, அனுபவிக்கும் போது இன்னுமே ஆனந்தமா இருக்கு. ஆனா எடுக்கும் போது நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது மனசு. அதாவது ஒண்ணு கொடுக்கும் போது ஆஹா எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஆனந்தம் அடைகிறோம். அதை அனுபவிக்கும் போது கூட நாம சந்தோஷம் அடைகிறோம். ஆனா அது நம்ம கையை விட்டு போகும்போது வருத்தம் படுறோம் இல்லையா? அதுதான் இங்க அஜ்ஞானம். நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லி காட்டுது. ஆனா இயற்கையினுடைய படைப்புல மனிதனை தவிர மற்ற எந்த ஜீவராசிகளும் கொடுப்பதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது, அனுபவிப்பதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது, இழப்பதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. ஏனென்றால் இங்கு கொடுத்தல், அனுபவித்தல், திரும்ப பெற்றுக்கொள்ளுதல் என்ற 3 நிகழ்வுகளும் இயற்கையினுடைய நீதிக்குள்ள நடக்கிறத, அந்த இயற்கையினுடைய நீதிக்குள்ளே இருக்கின்ற ஜீவராசிகள் வந்து அதை பெரிதுபடுத்தி பார்ப்பது கிடையாது. ஆனா மனிதன் மட்டும்தான் இதை வந்து வித்தியாசமாக பெரிதுபடுத்தி பார்க்கின்றான். அதற்கு காரணம் மனிதனுடைய மனோபாவம், மனசு. அப்ப அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து பிராக்டிக்கலா வந்து நம்ம வாழணும், நம்ம வந்து இயற்கையோட நம்ம இணைந்து வாழணும் அப்படின்னா, இயற்கை நமக்கு எதை கொடுத்தாலும் அது நம்ம பிரசாதமா எடுத்துக்கணும். அந்த பிரசாதத்தை நம்ம அனுபவிக்கணும். ஆனா அந்த இயற்கை மீண்டும் அதை திரும்ப கேட்குதுன்னா நம்ம அதை கொடுத்துடணும். அப்படிதான் இயற்கை வந்து இருக்கு. அது கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கும், எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா கொடுக்கறத இன்னொருத்தவங்க தடுக்க முடியுமானா நிச்சயமா தடுக்க முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து எடுக்கிறத யாராவது தடுக்க முடியுமானா எடுக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஆக எல்லாமே இயற்கையினுடைய நீதிக்குள்ள அழகா அந்த ஒரு ரிதம்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த புரிதல் நம்ம இடத்துல வந்து விட்டா நாமளும் இந்த இயற்கையோடு இணைந்து ஆனந்தமாக வாழ முடியும் என்ற ஒரு ஆழமான விஷயத்தை இங்கு வினை பயன்கள் என்ற அடிப்படையில இந்த சாஸ்திரம் இன்னும் தெளிவாக நமக்கு இதை பற்றி பேசுகிறது. அதை வந்து நிறங்களோட ஒப்பிட்டு சூரியனுடைய சிவந்த நிறம் எப்படி இருக்கோ அந்த சிவந்த நிறமாக சூரியனுடைய படிந்த ரிக்வேதத்தினுடைய கர்ம பலனை பற்றி பேசும். அக்னி தேவனுடைய தலைமையிலே அந்த வினை பயன்கள் பார்ப்பதாக பேசும். அப்புறம் அந்த வினை பயனுக்குள்ள நுழைகிறான் வெளியேறுகிறான் என்றெல்லாம் பேசும். அப்படி ஏகப்பட்ட கருத்துக்களை வந்து இந்த உபநிஷத்துக்கள் வந்து ஒரு விதமான மந்திரங்களோட இதை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரும். பட் நம்ம அதை ரொம்ப விரிவாக இங்க பார்க்க வேண்டியது கிடையாது. ஏனென்றால் இங்கு விஷயம் என்னவோ அதை நான் ரொம்ப உங்களுக்கு லகுவா புரிய வச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரிக்வேத கர்மத்தின் பலனாக வசுக்களின் நிலையை பெறுகின்ற ஒருவன் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும் காலம் வரை வசுக்களைப் போல தலைமை இடத்தையும் விண்ணுலக வாழ்க்கையும் பெறுகின்றான் அப்படிங்கிற ஒரு உயர் பரிமாண வாழ்க்கையை வந்து இந்த உபனிஷத் பேசுது. அப்ப வசுக்களின் நிலையை அடைகின்ற ஒருவன் பூமி இருக்கின்ற காலம் வரை வசுக்களின் உலகில் வாழவும் இன்பங்களை அனுபவிக்கும் செய்கின்றான். அது எவ்வளவு காலம்? இந்த கணக்கை நம்முடைய புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கணக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி இந்த கணக்கு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கணக்கு. இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுறேன். நான் விளக்கம் கொடுக்குறேன். ஆனா அந்த விளக்கம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்னுடைய ஸ்பீச்ல அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா படிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப லகுவா புரிஞ்சுக்கலாம். அதை போட்டுடுறேன். அப்புறம் நான் விளக்கமும் கொடுக்குறேன். ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இதை எப்படி நம்ம பாக்குது அப்படின்னா, இந்த வேதம் எப்படி பாக்குது அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து சாதாரண மனிதர்களுக்கு வந்து நம்முடைய வாழ்நாட்கள்ல ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். இப்போ சூரியன் வந்து வடக்கில் பயணம் செய்கின்ற உத்தராயண காலம் இருக்கு இல்லையா, அது வந்து 6 மாதங்கள் வந்து தேவர்களுடைய பகல் காலம். அதே மாதிரி சூரியன் வந்து தெற்கில் பயணம் செய்கின்ற தட்சிணாயனம் காலம் இருக்கின்ற இல்லையா, அது ஒரு 6 மாதங்கள் இருக்கு. அது வந்து தேவர்களுடைய இரவு காலம். அப்ப இவ்வாறு இரவு பகல் என்று ஒரு காலை அப்படி ஒரு மாலை அப்படின்னு 2 விஷயங்கள் நமக்கு இருக்குல்ல. மனிதர்களாகிய நமக்கு எப்படி ஒரு இரவு வருது, ஒரு பகல் வருது. நமக்கு வந்து ஒரு இரவும் பகலும் சேர்ந்தால் ஒரு நாள் தான். நம்முடைய மனிதர்கள் இடத்துல வந்து ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தால் ஒரு நாள். ஆனா தேவர்களுக்கு ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தா ஒரு வருடம். அப்ப இங்க ஒரு வருடம்ங்கிற அடிப்படையில தான் நம்ம வந்து இங்க சிரார்த்தம் பண்றோம். சிரார்த்தம் அப்படின்னா இப்ப வந்து நீங்க பூமியில வாழும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலக்கணக்கெல்லாம். இந்த காலக்கணக்கு வந்து எந்த அடிப்படையில நாம கணக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, சூரியனை மையமாக வைத்து இந்த பூமியில 24 மணி நேரங்களை நாம குறித்து அந்த 24 மணிகள்ல 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் அப்படின்ட்டு இரவு பகலாக நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி அதை வந்து ஒரு நாள் 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நமக்கு லகுவா புரியுற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டோம். அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா ஒருத்தர் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த பருவுடலை விட்டுடுறான். பருவிடலை விட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? சூக்கும நிலைக்கு போயிட்டான், தெய்வீக நிலைக்கு போயிட்டான். தேவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? சூக்கமா தான் இருக்காங்க. தேவர்களுடைய நிலை என்ன? தேவர்களை நீங்க கண்ணுல பார்க்க முடியாது. ஏன்னா பஞ்சபூதங்களா இருக்கிறதுனால தேவர்கள் எல்லாம் வந்து சூக்கமத்துல இருப்பாங்க. சூக்கம்னா இப்ப காற்று இருக்குன்னா காற்றை நீங்க கண்ணுல பார்க்க முடியுமானா முடியாது.
அது மாதிரிதான் ஆகாயம் இருக்கு. ஆகாயத்தை நீங்க கண்ணுல பார்க்க முடியுமானா முடியாது. இது மாதிரி இந்த தெய்வீக நிலையில நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பூமியில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அவைகளை தான் நம்ம தேவர்கள் என்று சொல்றோம். அப்ப இயற்கையினுடைய படைப்புல இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறத நம்ம தேவர்கள் என்று பார்ப்பது போல, இங்கு கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொண்டு இந்த உடலை விட்டு விட்டு வெளிக்கிளம்பும் போது, அவனுடைய மனசானது சூக்குமமாக வெளியேறிவிடும். அந்த மனது வந்து நுண்ணியது. அறிவு அதை விட நுண்ணியது. ஏன்னா அறிவின் அதிஷ்டானத்துல தான் இங்க மனசு இயங்கிட்டு இருக்கு. அதாவது புலன்களுக்கே பார்க்க முடியாத விஷயம். அதுதான் இங்க கண்ணுக்கு தெரியாதது, புலன்களுக்கு புலப்படாதது, நுண்ணியது, சூக்குமமானது அப்படின்னா நம்ம பேசுறோம். சூட்சுமம், சூக்குமம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோம். அப்ப இங்க அந்த சூக்குமமான நிலையில வந்து இப்ப நம்ம வெளி கிளம்பிட்டோம் இந்த உடம்ப விட்டு அப்படின்னா, சிலர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர் கிளம்பிடுச்சு அப்படிம்பாங்க. ஆனா இங்க உண்மையில உயிர் வந்து கிளம்புறது கிடையாது. உயிர் வந்து வருவதும் இல்ல, போவதும் இல்ல. உயிரினுடைய அதிஷ்டானத்துல இங்க வந்து மனசு தான் வருவது, போகிறது நடக்குது. ஏன்னா மனசுதான் வந்து அந்த எண்ணங்களுடைய தொகுப்பை வச்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த உடலுக்கு தயாராகிறது தான் இங்க சூக்கும உடல் என்று மனதை நம்ம பார்க்கிறோம். அந்த மனம் வந்து ஸ்தூலத்துல வந்தா பருவுடல் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சூக்கும உடலுக்குள்ள ஒருத்தன் வெளியேறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய ஆசா பாசங்களை எடுத்துக்கொண்டு அவன் வெளியேறி விட்டான். ஒரு ஒரு மனிதன் வந்து இறந்து விட்டான். அவன் வந்து இப்ப வெளி உலகத்துக்கு இந்த பூமியை விட்டு வெளியே கிளம்பிட்டான்னா அங்க கால தேசங்கள் கிடையாது. இந்த பூமியில மட்டும்தான் கால தேசங்கள். தேசம்னா இடம், காலம்னா நேரம். அப்ப இங்க வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து இந்த யூனிவர்சல்ல வந்து எர்த்துக்கு மேல போயிட்டீங்கன்னா கிடைக்காது. டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்காது. அப்ப அங்க போன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 365 நாட்கள் தேவைப்படுது ஒரு நாள் கழியறதுக்கு. அப்ப வந்து ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு சிரார்த்தம் வச்சு நம்ம கும்பிடுறோம் இல்லையா? ஒரு வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு வந்து நம்ம சிரார்த்தம் முடிச்சுட்டு வீட்டுல மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. இப்ப கல்யாணம் வச்சிருக்காங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கங்க, ஒரு வருஷம் கழிச்சுதான் வீட்டுல கல்யாணம் செய்யணும், நல்ல காரியம் செய்யணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஒரு வருடம் வரைக்கும் அந்த மனமானது மறுபிறவிக்கு வராது. அதாவது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது, இப்ப ஒருத்தன் இறந்துட்டான்னா அவன் மறுபிறவிக்கு வருவதற்கு ஒரு வருடம் தேவைப்படும். ஏன் ஒரு வருடம் தேவைப்படுது அப்படின்னா, இவங்க சூக்கும நிலையில போயிட்டான்னா அவனுக்கு ஒரு நாள் கணக்கு தான். ஒரு நாள் கணக்குங்கிறது ஒரு வருடம் ஆயிடுது பூமியோட கம்பேர் பண்ணும்போது. இததான் சாஸ்திரம் ரொம்ப அருமையா பேசுது. அப்ப இங்க 4800 தேவ வருடங்கள் வந்து கிருதயுகம் அப்படின்றது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்ற 4 யுகங்களை பற்றி புராணங்கள் பேசுகின்றன. அந்த புராணங்கள் பேசுகின்ற 4 யுகங்கள் வந்து மொத்தம் 12,000 தேவ வருடங்களா இருக்கு. அதுக்கு பேர் வந்து சதுர்யுகம் என்று பெயர். சதுர்னா 4. அப்ப 4 யுகங்களும் ஒண்ணு சேர்த்துனீங்கன்னா 12,000 தேவ வருடங்கள். அப்ப தேவ வருடங்கள் அப்படின்னா தேவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்முடைய கணக்குல, மனிதனுடைய கணக்குல அதை கணக்கு போட்டு பார்த்தோம்னா 43,20,000 வருடங்கள் நமக்கு தேவைப்படும். தேவ வருடங்களை நம்ம வாழ்றது அப்படின்னா. அப்ப இதுல நாம் வாழுகின்ற கலியுகம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4,32,000 வருடங்கள் வந்து கலியுகமா இருக்கு. அப்ப இதுல சுமார் வந்து 5,000 வருடங்கள் தான் இப்ப நம்ம கழிச்சிருக்கோம். இப்ப கலியுகத்துல வந்து நம்ம இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கிற காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 5,000 ஆண்டுகள் தான் கழிஞ்சிருக்கு. அப்ப இன்னும் பாக்கி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,27,000 வருடங்கள் இன்னும் பாக்கி இருக்கு. அப்ப கலியுகம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்குங்க. இந்த கலியுகம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு அடுத்த யுகம் வரப்போகுது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு வரிசையா இந்த யுகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப 1000 சதுர் யுகம் தான் ஒரு பிரம்மாவிற்கு பகல் அப்படின்னா நீங்க கற்பனை கூட பண்ண முடியாது. பிரம்மாவுடைய வாழ்நாளை நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து மனிதனா இருக்கிறேன், என்னுடைய ஆயுட்காலமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 ஆண்டுகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா பிரம்மாவுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 1000 சதுர் யுகம்னா என்ன? ஒரு சதுர் யுகம்ங்கிறது வந்து 12,000 தேவ வருடங்கள். ஒரு சதுரயுகமே 12,000 தேவ வருடங்கள்னா 1000 சதுரயுகத்தை கால்குலேட் பண்ணா அப்படியே தலை சுத்தி மயக்கம் போட்டுடுவோம். அந்த கால்குலேஷன் எல்லாம் போக வேண்டாம். புரிஞ்சுக்குங்க, அதனுடைய பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்குங்க. 1000 சதுரயுகம் என்பது பிரம்மாவின் ஒரு பகல், 1000 சதுரயுகம் என்பது பிரம்மாவின் ஒரு இரவு. அப்போ பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பகல் முடிகிற போது ஒரு கல்பம் முடிஞ்சிடும். ஒரு கல்பம் அப்படிங்கிறது 1000 சதுரயுகம் முடிஞ்சிடும். இரவு முடியும் போது இன்னொரு கல்பம் முடிஞ்சிடும். அங்க ஒரு 1000 சதுரயுகம் முடிஞ்சிடும். அப்ப பூலோகம், புவர்லோகம் அப்படிங்கிற மற்ற லோகங்கள் இருக்குல்ல, சொர்க்க லோகம், இந்த 3 லோகங்களும் அந்த நிலையில அந்த சதுரயுகம் எல்லாம் டோட்டலா முடியுது பாத்தீங்களா? பிரம்மாவுடைய ஒரு பகல் ஒரு இரவு முடியுது இல்லையா? அப்போ வந்து இந்த உலகங்கள்லாம் அழிஞ்சிடும்.
இதை வந்து பூடகமா சாஸ்திரம் பேசும். அதாவது பிராக்டிக்கலா நீங்க இதை பார்க்க கூடாது. இது இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் எல்லாம் எப்படின்னா எல்லாமே மைண்ட், அதாவது மனசனுடைய இந்த வியாபகம் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு கால சக்கரத்துக்குள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து யுகம் யுகமா கிடக்கும். அதே மனசு உங்களுக்கு காலச்சக்கரத்துல வந்து வினாடிகள்லயும் கிடக்கும். இந்த ரெண்டு விஷயம் மைண்டினுடைய ஒரு பிளே இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறது தான் இங்க ஞானமே இருக்கு. இதை நம்ம எப்படி பிராக்டிக்கல் உதாரணம் கொடுக்கறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்திருப்பேன் அப்படின்னா, இப்ப ஒரு காதலனும் ஒரு காதலியும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் மொபைல் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, சாட் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்ப திடீர்னு காதலி என்ன சொல்றா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டியில சந்திக்கலாமா, இந்த ஹோட்டலுக்கு வரியா, நம்ம ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்டு அங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவ கூப்பிடுறா. உடனே இந்த காதலர் என்ன பண்றா, ஓகே கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் மூடுல அந்த ஈவினிங் அவ காதலியோட சந்திக்க போற ஒரு மூடுல என்ன பண்றான், அவ ஒரு 4 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா இவன் ஒரு 3:55 போய் உட்காந்துக்கிட்டான். 5 நிமிஷம் முன்னாடியே போய் காதலி வருவா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த 5 நிமிஷம் உட்காந்து அவ வராளா வராளான்ட்டு அவ வரக்கூடிய அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கான். எட்டி எட்டி பாக்குறான், அந்த என்ட்ரன்ஸையே பார்த்துட்டு இருக்கான் அந்த ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு. ஆனா நமக்கு வந்து சாதாரணமா பாக்குறதுக்கு நீங்க நானெல்லாம் வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் தான் போற மாதிரி தெரியும். ஆனா காதலனுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆற மாதிரி அவனுக்கு தெரியும். அவன் அந்த 5 நிமிஷமே வந்து 50 முறை பார்த்திருப்பான் அந்த என்ட்ரன்ஸ. எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான், வராளா வராளா வராளான்னு பார்த்து 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 அவனுக்கு எவ்வளவு நேரம் போன மாதிரி ஆயிடும். அவனுடைய மைண்ட் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா டைம் போனதே தெரியாத மாதிரி அவனுக்கு இருக்கும். ஆனா அவன் வந்து அந்த 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவன் 4 மணிக்கு வர 4:05க்கு வரான்னா அவனுக்கு இன்னுமே டென்ஷன் அதிகமாயிடும். அந்த 5 மினிட்ஸ்க்கு மேல இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அப்படியே கீழே காலை உரசுவான், அப்படியே துடிப்பான், அப்படியே எதையா எடுத்து கடிப்பான். அவனுடைய அந்த சுச்சுவேஷனை நீங்க வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா அவனுடைய மைண்ட் செட்ல இருந்து பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளியிருந்து பார்க்க கூடாது. அவனுடைய மைண்ட் செட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவோ காலங்களே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவான். அவளை பாக்குறதுக்கு எவ்வளவோ காலங்களே போயிடுச்சு அப்படி இப்படின்னு துடிப்பான். அப்புறம் அவ எப்படியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும், எல்லாமே மறந்துடும், டைம் அண்ட் ஸ்பேஸ் காணாம போயிடும். அவளோட அரட்டை அடிக்க ஆரம்பிச்சு, அவளோட சாப்பிட ஆரம்பிச்சு, அவளோட ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஓடி இருக்கும். அவ கிளம்புறேன், டைம் ஆச்சு, 4 மணிக்கு நான் வந்தேன், இப்ப மணி 6 ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது என்ன இப்பதானே வந்த, அதுக்குள்ள போறியேன்னு பாப்பான். அப்பதான் 2 மணி நேரம் ஆயிருக்கும். அப்ப அவளோட அவன் பேசி அவளோட அந்த சந்தோஷத்துல இருந்த நேரம் 2 மணி நேரம். ஆனா அந்த 2 மணி நேரம் அவனுக்கு ஒரு 2 நிமிஷம் மாதிரிதான் தெரியும். அப்ப இந்த டிஃபரன்ஸ் எந்த அடிப்படையில அவங்களுடைய வாழ்க்கையில நடக்குதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அதாவது 2 மணி நேரம் வந்து அவனுக்கு 2 நிமிஷம் போல தோணுது, அப்படி புரிஞ்சுக்கங்க. 2 மணி நேரம் ஆயிருக்கு காதலியோட பேசிக்கிட்டு இருக்க டைமிங். ஆனா அவனுக்கு 2 மினிட்ஸ் தான் அவளோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றான். அதே மாதிரி அவன் வருவதற்கு 10 நிமிஷம் தான் லேட்டா இருக்கு. ஆனா அவன் 10 மணி நேரம் போன மாதிரியோ அல்லது 10 நாட்கள் போன மாதிரியோ ஃபீல் பண்றான். அப்ப அந்த ஃபீலிங் எங்க நடக்குது? எல்லாமே மைண்ட் தான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே மைண்ட். அப்ப இங்க சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் பிரம்மாவின் ஒரு இரவு, 1000 சதுர்யுகம் பிரம்மாவின் ஒரு பகல் அப்படின்னா, இங்க இந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த பூமியில வாழுகின்ற வரைக்கும் இந்த வாழ்நாளை அனுபவிச்சுட்டு மேல தூக்கமத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா, மீண்டும் அது உடம்பு எடுக்கிறதுக்குள்ள எத்தனை யுகங்கள் கிடக்குதுன்னு சொல்ல முடியாதுங்கிற ரகசியத்தை இப்படி பேசுது சாஸ்திரம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் அடுத்த வருஷம் பிறந்துடுவாருங்க, எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு, நெக்ஸ்ட் இயர் அவர் அநேகமா பர்த்ல வந்துருவாரு, ஏதோ ஒரு உடம்பு எடுத்திருப்பாரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த உடம்பு அந்த சூட்சமத்துக்குள்ள அது போயிடுச்சுன்னா திருப்பி அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பல யுகங்கள் கூட ஆகலாம். யுகங்கள் அப்படின்னா சதுர்யுகமே ஆகலாம். சதுர்யுகம்ங்கிறது என்ன? 12,000 தேவ வருடங்கள் தான். 12,000 தேவ வருடங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு காலம்? அவ்வளவு காலம் கழித்து திருப்பி ஒருத்தன் உடம்பு எடுக்க வேண்டி வரும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு மிராக்கிளா இருக்கு, எப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கு இந்த பிரபஞ்சம். அப்ப இப்படிப்பட்ட இவ்வளவு பிரம்மாண்டமும் இவ்வளவு ஒரு அற்புதமும் எங்க நடக்குதுன்னா எல்லாமே நம்ம மைண்ட்ல நடக்குது. அப்ப இந்த மைண்டினுடைய பிளேவை யார் ஒருத்தன் இந்த மனித உடல்ல வந்து இந்த புத்திசாலித்தனத்துல இதை சரியா புடிச்சுக்கிறானோ அவன் வந்த வேலையை அழகா முடிச்சிடுவான். அவனுக்கு வந்து இனிமேல் யுகங்கள் எல்லாம் கடக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது. இங்க வந்து 10 நிமிஷம் இந்த பாடத்தை கேட்கறதுக்கே ஒருத்தனுக்கு பொறுமை இல்லை. ஆனா இந்த பாடத்தை கேட்காம உடம்ப விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பல யுகங்கள் அவன் காத்திருக்க வேண்டி வரும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் எங்களுக்கு புரிய வைக்கிறேன்.
இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, 10 நிமிஷம் இந்த பாடத்தை கேட்கறதுக்கே போர் அடிக்குதுங்க, 10 நிமிஷமா இதை வந்து போட்டு அறுன்னு அறுக்கிறான் இந்த மனுஷன், இது எப்படிங்க கேட்கறீங்க, இதெல்லாம் ஒரு பாடமா அப்படின்ட்டு நம்ம கேட்கறதுக்கு வந்து சொல்றதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் கிண்டல் அடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அவன் அந்த உடலே கிடையாது, இந்த உடலை விட்டுட்டு போன பிறகு அவன் என்ன கதியாக போறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. நீங்க சாஸ்திரம் வந்து நீ இந்த உடம்பே கிடையாது, இந்த உடம்பை விட்டுட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீ வந்து அடுத்த உடம்பு உனக்கு எப்ப கிடைக்கும்னே தெரியாது, அப்படி கிடைக்கிற உடம்பு உனக்கு மனித உடம்புன்னு கேரண்டி கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிற உன்னுடைய வாழ்நாள நீ இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்க. அதுவும் அரிதான மனித பிறவி கிடைத்து அதுல அற்புதமான ஒரு அறிவாற்றல் உனக்கு கிடைச்சு கூட நீ அதை பயன்படுத்த தெரியாம அழியக்கூடிய அற்ப சுகங்கள்ல போய் சிக்கி வீணா போயிட்ட அப்படிங்கிறத ஆழமா நமக்கு இங்க வந்து சாஸ்திரம் எடுத்து நமக்கு புரிய வைக்க பல வகைகள்ல முயற்சி பண்றதுலதான் இந்த யுகங்களை பற்றி இங்க பேசுது. இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வந்து இந்த யுகங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, 1000 சதுரயுகங்கள் படைப்பு எதுவும் இல்லாமயே கழியும் பிரம்மாவுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மாவின் இரவில் இந்த மூன்றுமே இருக்காது. எந்தெந்த மூன்றும் இருக்காது? பூலோகம் இருக்காது, புவர்லோகம் இருக்காது, பித்ருக்கள் வாழ்கின்ற லோகம் தான் புவர்லோகம், அப்புறம் சொர்க்க லோகம். அப்ப இதெல்லாம் என்ன? மைண்டினுடைய அந்த சிச்சுவேஷன். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க புவர்லோகம், சொர்க்கலோகம், பூலோகம் அப்படிங்கறதெல்லாம் மைண்டினுடைய பிளே எங்க நடக்குதோ அந்த லோகமா அது இருக்கும். இப்ப நீங்க வந்து பூலோகம் அப்படின்னா இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஒரு சுகமும் இருக்கு, ஒரு துக்கமும் இருக்கு இல்லையா? அப்ப ஒரு சுகம் ஒரு துக்கம் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருந்தா நீங்க பூலோகத்துல வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வெறும் இன்பம் மட்டுமே இருக்குது அப்படின்னா நீங்க சொர்க்கலோகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இங்க சொர்க்கலோகத்துல இருக்கீங்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்ப நடக்கும்? உங்க மைண்ட் எப்பயுமே ஹாப்பினஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சோகத்திலேயே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் வருத்தம் துயரத்துல இருக்கீங்கன்னா நீங்க நரகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இப்படிதான் லோகங்கள் எல்லாம் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த லோகங்கள்லாம் மைண்டு தான். மைண்ட் எந்தெந்த லோகத்துல வாழுதோ அந்த வாழ்க்கையை அது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும். அது அழகா இங்க சாஸ்திரம் சொல்லி, அப்ப இந்த 3 லோகங்களும் இல்லாமல் போகின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதுதான் பிரம்மாவனுடைய தூக்கம். பிரம்மா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டுறாரு. அப்ப கடைசியில 1000 சதுரயுகங்கள் வந்து எந்த படைப்பும் இருக்காது, அங்க எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப மீண்டும் பகல் வரும்போது புதியதாக இந்த உலகங்கள் எல்லாம் படைக்கப்படும். அப்ப மீண்டும் பிரம்மா விழித்துக்கிட்டார்னா மீண்டும் இந்த உலகங்கள் எல்லாம் படைக்கப்படும். அப்ப எஞ்சியுள்ள மகர்லோகம், ஜனலோகம், தபர்லோகம், சத்தியலோகம் ஆகிய மற்ற 4 மேலுலகங்களும் எல்லாமே இல்லாம இந்த 3 உலகங்களில் மட்டுமே செயல்பாடுகள் இருக்கும். அப்ப அழிகின்ற உலகங்களின் வெம்மை காரணமாக மகர்லோகம் மனிதர்கள் வாழ இயலாதாக ஆகிவிடும். அப்ப அங்குள்ளவர்கள் வந்து ஜனலோகத்துக்கு சென்று விடுவார்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி, அப்ப இத்தகைய ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது பிரம்மாவின் ஒரு நாள். இத்தகைய 365 நாட்கள் ஒரு வருடம். இவ்வாறு 100 வருடங்கள் பிரம்மாவின் ஆயுள் காலம். பிரம்மாவின் ஆயுள் முடியும் போது அங்கு எதுவுமே இருப்பது கிடையாது. ஆகவே மீண்டும் புதிய பிரம்மா தோன்றி படைப்பை தொடங்குகின்றார். அப்ப சூரிய தேவன், பூலோகம், பௌர்லோகம் மற்றும் சொர்க்கலோகத்திற்கு தலைவன். இந்த 3 உலகங்களும் அழியும் போது அவரும் அழிந்து விடுகிறார் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு பூடகமான விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வருதுன்னா, சூரிய தேவன் தான் இங்க பூலோகம், போர்லோகம் மற்றும் சொர்க்கலோகத்தின் தலைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுது பாத்தீங்களா? இங்கதான் லூப் ஹோல் இருக்கு. ஏன்னா இங்க சூரியன் வந்து எப்படிங்க, சூரியன் வந்து பூலோகத்துக்கு சரி, போர்லோகம் சொர்க்கலோகத்துக்கு எல்லாம் இதே சூரியனா, அந்த சூரியனை வச்சுதான் இங்க எல்லாமே மைண்டுங்கிறது சொல்ல வருது. அப்ப இங்க மைண்ட் தான் இந்த லோகங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா லோகத்திலும் நீங்க இருந்தாலும் சூரியன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஹாப்பினஸ்ல இருந்தாலும் சூரியன் இருப்பாரு, நீங்க சேட்னஸ்ல இருந்தாலும் சூரியன் இருப்பாரு, நீங்க 2யுமே அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சூரியன் எங்கேயும் போக மாட்டாரு, அவர் இருந்துகிட்டே தான் இருப்பாரு. அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? இங்க மைண்டினுடைய பிளேபேக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மைண்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இந்த உலகத்தை வந்து நீண்ட நாட்கள் இருக்கிற மாதிரி செய்யுது. அப்புறம் ஒரு இரவுல தூங்கும் போதே இந்த உலகத்தை இல்லாம பண்ணிடுது. எப்படி பாருங்க, இந்த மைண்டுடைய விளையாட்டை பாருங்க. பகல்ல இந்த உலகம் பெருசா தெரியுது, இரவுல இந்த உலகம் காணாம போயிடுது. அப்ப இப்படிதான் இந்த மைண்ட் வந்து நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்கு. அப்ப இந்த மைண்டை யார் ஒருத்தர் கரெக்டா அனலைஸ் பண்ணி இந்த மைண்டுடைய ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மைண்டை வந்து அப்டேட் பண்ணி கான்சியஸ்னஸ் லெவலுக்கு கொண்டு போறானோ, அந்த பேரறிவு நிலைக்கு பேருணர்வு நிலைக்கு கொண்டு போறானோ, அவனுக்கு அவன் மட்டும்தான் இருக்கிறான். இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இல்லாம போயிடும். அப்படி இருக்கிறவனுக்கு எங்கிருந்து பிறப்பு இருக்கு, எங்கிருந்து இறப்பு இருக்கு, எங்கிருந்து உலகங்கள் இருக்கு? ஒன்றுமே இல்ல, எல்லாம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்க வெளிப்படுத்துவதற்கான மிக உயரிய விஷயங்களை இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை பற்றி இன்னும் விரிவான விளக்கங்களை வந்து நம்ம வந்து அடுத்தது புதன்கிழமை வகுப்புல பார்க்க போறோம். அப்ப இது மாதிரி இந்த மது வித்தை வந்து தியான பகுதியாக அடுத்த வகுப்புல தொடர போகுது. அதை பற்றி விரிவான விளக்கங்களை வருகின்ற புதன்கிழமை வகுப்பில் பார்க்கலாம்.
இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.